வணக்கம் ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸ் எல்லாருக்கும் இனிய வணக்கம். டுடே இன்னைக்கு இந்த ஒரு சூப்பரான ஒரு சப்ஜெக்டோடு உங்களை மீட் பண்ணது உங்கள் சங்கர். இன்றைக்கி டுடே என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ப்ரெசன்டேஷனில் நாம் உபயோகிக்கக்கூடிய 3 T's பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம் இல்லையா, நம்ம வந்து ப்ராடக்ட் பேஸில் ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம், இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி பேஸில் கூட நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம். இப்படி இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது நம்ம உபயோகிக்கக்கூடிய 3 T's பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் T அப்படின்றது என்னென்னா டெல்லிங், ரெண்டாவது டீயும் டெல், மூணாவது டீயும் டெல் தான். அப்போ டெல்லுன்னா என்னது, சொல்கிறது, என்ன சொல்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ப்ரெசன்டேஷனே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெல்லிங்கில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷனுக்காக ஒரு ஸ்லைடு ரெடி பண்ணுறீங்க, ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணுறீங்க. உங்களுடைய கஸ்டமருக்கோ இல்லை ப்ராஸ்பெக்ட்டுக்கோ, நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவோ இல்லை நம்ம ப்ராடக்ட் பேஸ்டுக்காகவோ நீங்கள் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்லைடு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு டெல்லிங்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ, நீங்கள் என்ன விஷயத்தை பேச போகிறீங்களோ, நீங்கள் என்ன விஷயத்தை அவருக்கு தெரியப்படுத்த போகிறீங்களோ, அதை அப்படியே நல்ல தெளிவாக முதல் ஸ்லைடுலேயே என்ன பேச போகிறீங்க, அடுத்தது என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்றத முன்னாடியே, அதாவது ஒரு ட்ரைலர் மாதிரி. இப்போ ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரைலரை பார்த்து தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆர்வம், ஒரு படம் பார்க்க போகிறாங்கன்னா அதுக்கு ஆர்வத்தை தூண்டுறதே அந்த ட்ரைலர் தான். அந்த ட்ரைலர் மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு டெல்லிங், ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து அப்படி இருக்கணும். அதுதான் அந்த கஸ்டமர், அந்த ப்ராஸ்பெக்டை ஆர்வத்தை க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ரெசன்டேஷனாக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 டெல் என்ன அப்படின்னா, நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ, அந்த ட்ரைலரில் என்னென்ன சொன்னீங்களோ, முதல் ஸ்லைடில் என்ன நீங்கள் வந்து சொன்னீங்களோ அது அப்படியே என்ன ஆகணும், நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும் ரெண்டாவது ஸ்லைடில். காரணம், மிடில் ஸ்லைடில் நீங்கள் ரெண்டாவது ஸ்லைடில் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ட்ரைலரில் காமிச்சது வேறு, இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது வேறு மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக அந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு என்ன ஆகுது, சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. அப்போது ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை வந்து தெளிவாக என்ன பண்ணணும், அவருக்கு தெளிவாக நீங்கள் சொல்லணும். செகண்ட் வந்து நீங்கள் என்ன ஃபஸ்ட்டில் என்ன ஸ்லைடில் வந்து என்ன காமிச்சிங்களோ அதுக்கு சம்மந்தமானதை தான் இருக்கணும். செகண்ட் ஸ்லைடில் அதை கனெக்டடாக வரக்கூடிய ஸ்லைடு எல்லாமே அப்படி தான் இருக்கணும் மிடில். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய நபர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்னா, இந்த ப்ரெசன்டேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, வந்து இப்போ ஹெல்த்தை பற்றி பேசுனா ஹெல்த் அவேர்னஸ், மக்கள் வந்து இன்றைக்கி ஆரோக்கியத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அப்படின்ன மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே போகும்போது அது பிஸ்னஸ் ரீதியில் போகிறது மாதிரி இருக்கும். இது வந்து தவறான வழிமுறை. அதனால் இங்கே என்ன காமிச்சோமோ, ஃபஸ்ட்டு ஸ்லைடில் என்ன காமிச்சோமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அதுக்கு வந்து கோர்வையாக இருக்கணும் செகண்ட் ஸ்லைடு, தேர்டு ஸ்லைடு, அந்த மாதிரி ஸ்லைடெல்லாம். ஓகே, இதுதான் வந்து செகண்ட் டெல்லு. மிடில் ஸ்லைட்ஸு. மூணாவது க்ளோசிங் ஸ்லைட்ஸ் என்ன வரணும்னா, டெல்லில் வந்து தேர்டு டெல்லில் வந்து என்ன வரணும், க்ளோசிங் ஸ்லைட்ஸ் எப்படி வரணும்னா, ஃபஸ்ட்டில் நீங்கள் ஆரம்பிக்கும் போதும் மிடில் நீங்கள் வந்து பேசுனதும் இந்த ரெண்டுமே திரும்ப ஒரு முறை கிளாரிஃபிகேஷன் செய்யணும். க்ளோசிங் ஸ்லைடில் என்ன பண்ணணும், முதல்ல பேசுனதும் மிடில் நீங்கள் கொடுத்த சப்ஜெக்டும் முதல்ல அப்ரோச் பண்ண அந்த முதல் ஓப்பனிங் ஸ்லைடையும் மிடில் நீங்கள் கொடுத்த சப்ஜெக்டும் எல்லாமே ரெண்டையுமே க்ளோசிங் ஸ்லைடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை திரும்ப ஒரு முறை கிளாரிஃபிகேஷன் செய்யணும். மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு ஒன் டைம் பார்த்தா புரியாது, அதை ஒரு முறை கூட அதை கிளாரிஃபிகேஷன் செய்து திரும்ப ஒரு முறை கூட நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும், பேசி க்ளோசிங் மெத்தட், அதாவது க்ளோசிங் ஸ்லைடாக அந்த ஸ்லைடாக என்ன பண்ணணும், மாற்றணும். திரும்ப ஒரு முறை கூட நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை திரும்ப ஒரு முறை கூட நீங்கள் என்ன பண்ணணும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கஸ்டமர் ஆர் ப்ராஸ்பெக்ட்டுக்கிட்ட உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, நிறைய பேர் ப்ரெசன்டேஷனில் பண்ணக்கூடிய தவறு இதுதான். முதல்ல ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது ஒன்றா இருக்கும், மிடில் வந்து பேசுகிறது ஒன்றா இருக்கும், க்ளோசிங்கில் வந்து வேறு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த ப்ரெசன்டேஷனில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு க்ளோசிங் ரிசல்ட்டு கம்மியாக இருக்கும். ப்ராஸ்பெக்ட்டுக்கு வந்து எதுவுமே புரியாத ஒரு மனநிலையில் உருவாயிடுவாங்க. புரியாத மனநிலையில்
ஆகிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது இந்த 3 T's ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வந்தீங்களோ, என்ன சொல்ல போகிறீங்களோ அதை வந்து ட்ரைலர் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், காமிக்கணும். செகண்டு வந்து நீங்கள் சொன்ன விஷயத்த உள்ள அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கணும். செகண்டு அதாவது மிடில் ஸ்லைடு எல்லாமே அதே மாதிரி க்ளோசிங் ஸ்லைடில் நீங்கள் ஃபஸ்ட்டில் என்ன சொன்னீங்களோ அதுவும் நீங்கள் மிடில் சொன்ன விஷயத்தையும் ஒரு முறை கூட கிளாரிஃபைடு பண்ணணும். கிளாரிஃபை பண்ணி அவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு ஒரு முறை கூட அதை விஷயத்த என்ன பண்ணணும், திரும்ப ஒரு முறை கூட சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு என்ன ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகி உங்களுக்கு க்ளோசிங் ரிசல்ட்டு கூடும். ஓகே, அப்போது இந்த கிளாஸில் வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், ப்ரெசன்டேஷனை எப்படி உபயோகிக்கணும், எப்படி எந்த மாதிரி வந்து செய்யணும், ரெடி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான ஒரு கிளாஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஆல் leaders and franchisee partners, all distributors. Congratulations.